ஏன் என்னை அழைக்க வேண்டும், இதே ஊரில் வேறு யாரும் இல்லையா அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு தயங்கி கொண்டு கொஞ்சம் இழுத்துட்டேன். வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு. அந்த நேரத்தில் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், சென்ற வருடம் நம்ம ஒரு ஆயிரத்தி காசு வந்தாங்க, இந்த வருடம் நம்ம ஸ்கூலுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மேலே என்னால் எதுவும் பேச முடியல. சரி ஃபாதர், அது ஏன் எழுத்தேன் அப்படின்னா, என்னுடைய நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. உதாரணத்துக்கு என்னுடைய ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சா கூட நம்ம என்ன செய்வோம், 1 மந்த்துக்கு முன்னாடியே இன்வென்டர்ஸ்லாம் அடிப்போம். அடித்து எல்லாத்தையும் கூட்டுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு ஃபங்க்ஷன் வச்சோமோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் போடுவோம். ட்ரைனிங் போட்டுட்டு யார் பேர் அதில் இருக்குதோ அவங்க நிச்சயமாக கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயப்படுத்துவாங்க. அதுக்கு எந்த ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை வந்து என்னுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நான் அடிப்பட்டேன். அதனால் இதை மனசில் வச்சுக்கிட்டு ஃபாதர் கூப்பிட்டு கொஞ்சம் தயங்கிட்டே இருக்கேன். அப்புறம் ஒர்க்கே கொடுத்தேன். டைம் கட்டே 10 ரூபாய்ன்னு சொன்னாங்க. ஏன் ஃபாதர் 10 ரூபாய்ன்னு கேட்டேன். மக்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னாங்க. என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, மக்கள் எல்லாரும் பால் கட்டுப்பாங்க, அந்த டயத்துக்கு விட்டுறணும், அதனால் நான் அந்த டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இதிலேருந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஸ்கூல் வந்து நம்ம ஊர் மக்களால் நமக்காக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. எதாக இருந்தாலும் நம்முடைய ஒப்பீனியன் கேட்டு தான் ஃபாதர் வந்து செயல்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறத நான் ஒரு வகையில் தெரிஞ்சுக்கிறேன். அந்த வகையில் இப்போ நடக்கிற ப்ரோக்ராம் அனைத்துமே பெரியவே நல்லாவே பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு காரணமாக யாருக்கு யாருன்னா நிர்வாகம் தான். ஸ்கூலுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பாதம், அவருடைய ஆளுமை, அவருக்கு அடுத்ததாக டீச்சர்ஸ், நல்ல ஒரு டீச்சர்ஸ், அவர்களை பின்பற்றி இங்கே படிக்கக்கூடியவங்க எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்கூலுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆகையால் ஒன்று சொல்கிறேன், நம் நாட்டினுடைய சொத்து எதுன்னு கேட்டால் பிள்ளைங்க தான். பிள்ளைங்களை வைத்து தான் நாட்டினுடைய எதிர்காலமே இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு போதிய ஒரு அறிவு வேணும். அந்த அறிவு எதன் மூலம் கிடைக்கும் என்றால் கல்வி மூலமாக தான் கிடைக்கும். ஆகையால் தான் நம் நாட்டு தலைவர்கள் எல்லாருமே யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கார்கள். இது உண்மை. அது எல்லாமே நிறையா சலுகைகள் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த சலுகையை பயன்படுத்தினாலும் குழந்தைகள் வந்து அந்த கல்வியை முழுமையாக அடைய வேண்டும், பாதியிலே நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சலுகைலாம் வழங்கி கொண்டிருக்காங்க. அந்த வகையில் இந்த பள்ளியானது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே பேரூர் மக்கள் திருச்சி மதுரை மாவட்டத்திலிருந்து ஆயனவர்கள் வந்தாங்கன்னா இந்த கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க. எங்கள் ஊருக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் வேணும் அப்படின்னு கேட்பேன். நான் அந்த நேரத்தில் அந்த பக்கத்தில் இருப்பேன். ஊருக்கு மரியாதைக்காரர் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு கோரிக்கை 10 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி மறை மாவட்ட ஆயர் மேலுக ஆண்டவர் அந்தோனி டிலோண்டா அவர்களால் தான் நிறைவேற்றி இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அவர் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாலும் அவருடைய ஒத்தாசை என்பது நம் மண்ணுக்கு ஒரு பெரிய விட்டாக நான் வந்து கருதி கொள்கிறேன். இந்த பள்ளி வந்து மேலும் மேலும் வளர வேண்டும். இந்த பள்ளி மேலும் மேலும் வளர்ந்தால்தான் நமது சமுதாயம் வளரும். எந்த ஒரு குடும்பத்தில் வந்து கல்லூரி இல்லையோ அது வந்து ஒரு இருந்த வீடு அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு மனிதன் படிக்கவில்லையோ
கேட்கிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஆகையால நமது கிராமத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து இந்த பள்ளிக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க என்றால் நிச்சயமாக அந்த பள்ளி ஒரு வயசு பள்ளியாக வளரும் என்பதில் எனக்கு சந்தேகம் கிடையாது. ஆகவே குழந்தைகளை தொடர்ந்து ஸ்கூலுக்கு அனுப்புங்கள். உங்களுடைய கோரிக்கைகளை ஆசிரியரிடம் கூறுங்கள். குழந்தைகளை தொடர்ந்து அனுப்பினால் மட்டும் போதாது, உங்களுடைய பிள்ளைகளை கவனமாக வளர்க்க வேண்டும். இன்றைய காலத்தில் குழந்தைகளை வளர்ப்பது ஒரு சவாலாக நிகழ்கிறது. காரணம், ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாவது போல இன்னைக்கு செல்போன் வாழ்ந்துவிடுவது. இந்த செல்போன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக இனிமேல் பார்க்க முடியாது. செல்போன் கண்டிப்பாக இருக்கும். அதே சமயம் அந்த செல்போன் மூலமா சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எனி டைமும் அதை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப அடிக்ட் ஆகிடுவாங்க. அப்படி அடிக்ட் ஆகும்போது அவன் படிக்கக்கூடிய பருவத்தில் அதிகமாக அதில் தான் கவனம் செலுத்துவான். அது மாணவ பருவம். அந்த பருவத்தில் மாணவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அதையெல்லாம் சரி பண்ணி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டு வர்றது டீச்சர்ஸ் அண்ட் பெற்றோர்ஸ், அதாவது பேரண்ட்ஸ், அவர் கையில் என்பது கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தது நன்றி கூறி விடைபெறுகிறேன்.